இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி. இன்றைய தலைப்பு இந்தியாவுடன் கைகோர்க்கும் பலுசிஸ்தான். பாகிஸ்தானோட அராஜகத்தையும் அத்துமீறலையும் பொறுத்துக்க முடியாம திமிரி எழுந்த பலுசிஸ்தான் மாகாணம் தங்களை ஒரு தனி நாடாக பிரகடனம் செஞ்சுட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு தாங்கள் தனி நாடு ஆகிட்டதா பாகிஸ்தான் விடுதலை படை அறிவித்திருக்கு. சர்வதேச அரங்குல தாங்கள் ஒரு தனி நாடாக இயங்குவதற்கு ஐநா மூலம் ஒரு அங்கீகாரம் வேணும், அதுக்கு இந்தியா உதவ வேணும்னு பலூச் விடுதலை ராணுவ அமைப்பின் தலைவர் மிர்யார் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. பாகிஸ்தான் தன்னோட ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை இந்தியாட்ட ஒப்படைக்கணும்னு பலூச் மக்கள் குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியாவோட பரம எதிரியா இருக்கிற நிலையில பலுசிஸ்தான் மக்கள் இந்தியாவுடன் இணக்கமாக இருக்க விரும்புறது பாகிஸ்தான் மட்டும் இல்லாம மற்றொரு அண்டை நாடான சீனாவுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் பலவீனம் ஆகிறத அந்த நாடு எப்பவுமே விரும்புறதில்ல. இந்தியாவுக்கு எதிரான ஒரு சக்தியா பாகிஸ்தான் எப்போதும் இருக்கணும் அப்படின்றதுதான் சீனாவோட மறைமுக எண்ணமா இருந்துட்டு வருது. அண்டை நாடான பாகிஸ்தானோட தென்மேற்கு பகுதியில இருக்கிற பலுசிஸ்தான் மாகாணம் அந்த நாட்டின் மிகப்பெரிய மாகாணங்கள்ல ஒண்ணு. அப்படி இருந்தாலுமே அங்க இருக்கிற மக்களை மிகவும் கீழ் நிலையில வச்சு பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து பாகுபாடு காட்டிட்டு வராங்க. இத பொறுத்துக்க முடியாம கடந்த அரை நூற்றாண்டு காலமா விடுதலை கோரி போராட்டம் நடத்திட்டு வராங்க பலுசிஸ்தார்கள். பாகிஸ்தான்ல இருக்கிற 80% கனிம வளங்கள் இந்த மாகாணத்துலதான் இருப்பதா சொல்றாங்க. ஆனாலும் பாகிஸ்தான் அரசு சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதியில மட்டுமே அக்கறை செலுத்தி தங்களோட வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பலுசிஸ்தான் பகுதியை தொடர்ந்து புறக்கணிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதனால் பலூச் மக்கள் பல ஆண்டு காலமா பாகிஸ்தானை எதிர்த்து கிளர்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற பலுசிஸ்தான் மாகாணத்தின் பிராக்குயிஸ்தான் பகுதியை சேர்ந்த 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்களால பேசப்படுற பிராக்குயி மொழியும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். சிந்து சமவெளி நாகரிகத்துல தோன்றின மொழியில பிராக்குயி மொழியும் ஒண்ணு அப்படின்னு வரலாற்றியலாளர்கள் சொல்றாங்க. பலுசிஸ்தான தனி நாடா அறிவிக்கணும் அப்படின்னு பலூச் விடுதலை படையினர் நீண்ட காலமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பகுதியில ராணுவத்தை கட்டவிழ்த்திருக்கிற பாகிஸ்தான் அரசு அங்கு வசிக்கிற மக்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவிட்டு இருக்கு. ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கிற பலுசிஸ்தானின் மனித உரிமை மீறல்கள் சர்வசாதாரணமா நடைபெறுது. போராட்டத்தை பாகிஸ்தான் அரசு ராணுவம் மூலமா ஒடுக்கிட்டு இருக்காங்க. இதுல பலர் கொல்லப்பட்டு வராங்க. பாகிஸ்தான் அரசு மற்றும் அந்த நாட்டு ராணுவத்துக்கு எதிராக போராடுபவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. இதற்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் மீது பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வருது. பலுசிஸ்தான் கிளர்ச்சி படைய சமாளிக்க முடியாம பாகிஸ்தான் ராணுவம் திணறிட்டு இருக்கு. இந்த நிலையில பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலை தொடங்கி பயங்கரவாத முகாம்களை அழிச்சாங்க. இதுக்கு பாகிஸ்தான் ராணுவமும் அத்துமீறி எல்லையில ட்ரோன்களை ஏவனாங்க. பாகிஸ்தான இந்தியா தாக்குன சம்பவத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட பலூச் விடுதலை ராணுவம் சமயம் பார்த்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை குறிவச்சு தாக்குனாங்க. இதனால ஒரே நேரத்துல பாகிஸ்தான் 2 படைகளை சமாளிக்க வேண்டிய கடுமையான நெருக்கடிக்கு உள்ளானாங்க. அண்மையில பாகிஸ்தான் ராணுவத்தினர் சென்ற வாகனத்தை பலூச் விடுதலை படையினர் வெடி வச்சு தகர்த்தாங்க. பலூச் மாகாண தலைநகர் குவெட்டாவை கைப்பற்றி விட்டதாகவும் பலூச் விடுதலை படை அமைப்பினர் அறிவிச்சிருந்தாங்க. அவங்க பாகிஸ்தான்ல இருந்து தங்களை விடுவிச்சுக்கிட்டதாகவும் தங்கள் பகுதி விடுதலை அடைஞ்சிட்டதாகவும் பலூச் விடுதலை ராணுவம் பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அரசு அலுவலகங்கள்ல பாகிஸ்தான் கொடியை அகற்றிட்டு பலுசிஸ்தான் கொடியை ஏற்றிருக்காங்க. பலூச் தேசியவாத தலைவரும் மனித உரிமை ஆர்வலரும் எழுத்தாளருமான மிர்யாஜ் பலூச் அமைப்பின் தலைமையிலான பலுசிஸ்தான் குடியரசு அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு தனி நாடா பிரகடனம் செஞ்சிருக்காரு. இனி பலுசிஸ்தான பாகிஸ்தானோட மாகாணம் அப்படின்னு யாரும் குறிப்பிட வேண்டாம் அப்படின்னும் நாங்க பாகிஸ்தானியர்கள் இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பாகிஸ்தானோட நிலப்பரப்புல 44% இருக்கிற பலுசிஸ்தான் மாகாணம் இந்த மாதிரி திடீர்னு அறிவிச்சிருக்கிறது பாகிஸ்தான் அரசியல்ல ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். பலூச் படையினரோட இந்த விடுதலை மற்றும் தனி நாடு அறிவிப்பு குறித்து பாகிஸ்தான் அரசு இதுவரைக்கும் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல. இனி பலுசிஸ்தான பாகிஸ்தானோட மாகாணம்னு யாரும் குறிப்பிட வேண்டான்னு மிர்யார் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் தன்னோட எக்ஸ் தளத்துல 1947 ஆகஸ்ட் 11 ஆங்கிலேயர்கள் வெளியேறிய போதே நாங்க எங்களோட சுதந்திரத்தை அறிவிச்சிட்டோம்னு குறிப்பிட்டிருக்காரு.
இந்திய ஊடகங்களும் யூடியூபர்களும் இனி பலுசிஸ்தான பாகிஸ்தானோட மாகாணம் அப்படின்னு குறிப்பிட வேண்டானும், நாங்க பாகிஸ்தானியர்கள் இல்ல பலுசிஸ்தானியர்கள்னு தெரிவிச்சிருக்காரு. பலுசிஸ்தான் குடியரசா தங்களை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்கணும்னு, பலுசிஸ்தானின் தூதரகத்தை டெல்லியில அமைக்க இந்தியா அனுமதி தரணும்னு, ஐநா தங்களை தனி நாடா அங்கீகரிக்கணும்னு பலுசிஸ்தான் மாகாண பொதுமக்களும் அங்க இருக்கிற அமைப்புகளும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. பலுசிஸ்தான் ஜனநாயக குடியரசோட சுதந்திரத்தை அங்கீகரிக்கிற விதமா அதற்கான ஆதரவை வழங்க அனைத்து ஐநா உறுப்பினர்களோட கூட்டத்தையும் கூட்டுமாறு ஐக்கிய நாடுகள் சபையையும் அவர் கேட்டிருக்காரு. சொந்த பணம் மற்றும் பாஸ்போர்ட் அச்சிடுவதற்கு அங்கீகாரம் அளிக்கணும்னு, புதிய நாட்டின் வளர்ச்சிக்காக பில்லியன் கணக்கான நிதி விடுவிக்கப்படணும்னு கேட்டிருக்காரு. இந்தியாவிற்கு ஆதரவளிக்கும் விதமா பலுச்சி மக்கள் பதாகைகளை ஏந்தியிருக்கிற புகைப்படங்களையும் மிரியார் பகிர்ந்திருக்கார். தங்களது நாட்டோட முதல் தூதரகத்தை இந்தியால திறக்க விரும்புறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். இந்தியாவுக்கு தங்களோட முழு ஆதரவை தரதாகவும் சொல்லியிருக்காங்க. பலுசிஸ்தான் வான் பகுதி மற்றும் கடல் பகுதியில் இருந்து பாகிஸ்தான் ராணுவம் உடனடியா காலி செய்யணும்னு, போலீஸ் மற்றும் அரசு நிர்வாகத்தில் இருக்கிற பலூச் அல்லாதவர்கள் உடனடியா பலுசிஸ்தானை விட்டு வெளியேறணும்னு பலூச் விடுதலை ராணுவம் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச சமூகம் பாகிஸ்தானோட தீவிரவாத செயல்களை தொடர்ந்து பொறுத்துக்கிட்டா அது முழு உலகோட அழிவுக்கும் வழிவகுக்கும்னு பலுசிஸ்தான் விடுதலை படை எச்சரித்திருக்கு. பாகிஸ்தானோட பயங்கரவாதம் தொடர்பான எல்லா நடவடிக்கைகளுக்கும் சர்வதேச அளவுல தொடர்ந்து சகிப்புத்தன்மை காட்டுவது தெற்கு ஆசிய பிராந்தியத்துல உறுதியற்ற தன்மையை உருவாக்கும் அப்படின்னு பலுசிஸ்தான் விடுதலை படையோட செய்தி தொடர்பாளர் ஜிஎன் பலூச் தெரிவிச்சிருக்கார். லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது மாதிரியான அரசு ஆதரவு பெற்ற பயங்கரவாத குழுக்களோட எழுச்சிக்கு மையமா பாகிஸ்தான் இருந்து வர்றதுனால சர்வதேச சமூகம் பாகிஸ்தான தீவிரவாத நாடா அறிவிக்கணும்னு வலியுறுத்தியிருக்காரு. இந்தியாவும் சர்வதேச சமூகமும் பாகிஸ்தானுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க தவறுனா மேலும் இரத்தக்களறி ஏற்படும்னு, பலுசிஸ்தான் விடுதலைய குறிக்கோளா வச்சு மட்டுமே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம்னு, எந்த ஒரு அதிகார மையமோ ஒரு நாட்டோட அழுத்தத்தோட கீழமோ செயல்படலனும், சுதந்திரமா ஆயுதம் ஏறி போராடிட்டு வரோம்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் ஹீரோ 2.0 அப்படின்ற பெயர்ல பாகிஸ்தானோட 58 இடங்கள்ல 78 தாக்குதல்களை நடத்தி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தாங்கள் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக ஜிஎன் பலூச் கூறியிருக்கார். இதுல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நெடுஞ்சாலைகள் தகர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதே மாதிரி பலுசிஸ்தான் விடுதலை முன்னணி தளபதி அல்லா நாசர் பலோச்சி வெளியிட்டிருக்கிற வீடியோல 1971 போறப்போ பங்களாதேஷ்ல பாகிஸ்தான் ராணுவம் ஒப்படைச்ச 93,000 துப்பாக்கிகளை இந்திய அரசு தங்களிடம் ஒப்படைக்குமாறு அவர் கேட்டிருக்காரு. முரட்டு பாசிச அரசான பாகிஸ்தான் பலுசிஸ்தான் இன மக்களை வன்முறை மற்றும் கொலைகள் மூலமா அடக்கி வருவதாக அவர் மிக கடுமையா சாடியிருக்காரு. பலுசிஸ்தான் சமூகம் அதோட சுதந்திரத்துக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிற அவரு, பாகிஸ்தான் ராணுவமும் அதோட கைப்பாவையா இருக்கக்கூடிய அமைப்புகளும் காலனித்துவ பாணி அடக்குமுறைகளை நிகழ்த்துறதா குற்றம் சாட்டியிருக்காரு. பாகிஸ்தான் ராணுவத்தால 100க்கும் மேற்பட்ட பலுசிஸ்தான் மக்கள் கொல்லப்படுறதாவும் நிறைய பேரு காணாமல் போயிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. பாகிஸ்தான்ல இருந்து முன்பு வங்கதேசம் பிரிஞ்ச மாதிரி இப்போ பலுசிஸ்தான் மாநிலமும் பிரிஞ்சு போக தயாராகி இருக்கறதுனால பாகிஸ்தான் அரசு என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு போயிருக்காங்க. இது மாதிரி ஒரு இக்கட்டான அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில இந்தியாவை எதிர்த்து போராட முயன்றது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு பாகிஸ்தான் அரசு இப்போ உணர தொடங்கியிருப்பாங்க. இந்தியர்கள் பலரும் பலுசிஸ்தான் மக்களுக்கு தங்களோட ஆதரவை தொடர்ந்து தெரிவிச்சுட்டு பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தையும் தலைவலியையும் ஏற்படுத்தியிருக்காங்க. பலுசிஸ்தான் தனி நாடா பிரிஞ்சுட்டா பாகிஸ்தான் இலங்கை, ஃபிஜி தீவுகள் மாதிரி ஒரு சிறிய நாடா மாறிடும். அது மாதிரி ஒரு தருணத்துல இந்தியாவை எதிர்க்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பரிதாப நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்படும் அப்படின்றது உறுதி.